பார்க்குறோம். இப்போ வந்து ட்ராப் ஷிப்பிங் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கஸ்டமர் வந்து நம்மகிட்ட மெட்டீரியல் கேட்குறாங்க அப்படின்னா, அத வந்து நம்ம அ ரெக்ரூட்மெண்ட் பண்ணி நம்ம குடுப்போம். ஆனா ஆக்சுவலா என்னன்னா, இப்போ ஒரு கஸ்டமர் வந்து கொட்டேஷன் நம்ம குடுக்குறோம் இல்லையா? குடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து டைரக்ட்டா அந்த வெண்டார் வந்து டைரக்ட்டா த்ரூ டூ கஸ்டமருக்கு வந்து மூவ் பண்ணிருவாங்க ப்ராடக்ட்ட. ஸோ அது வந்து நம்மளோட வேர்ஹவுஸ்க்கு எங்கேயுமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ அப்படி குடுக்கக்கூடிய பிசினஸ். ஐ மீன் அது வந்து காமர்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் ஃபாலோ பண்ணுவாங்க. என்னன்னா ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டர் குடுத்துருப்பாங்க. ஆனா அவங்க வந்து அவங்களோட வேர்ஹவுஸ்ல இருந்து அனுப்ப மாட்டாங்க. ஆக்சுவலா அவங்களோட சரவுண்டிங் இதுல பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு இதுல வந்து பர்ச்சேஸ் பண்ணி அவங்க கிட்ட குடுத்துருவாங்க. டைரக்ட்டா கஸ்டமருக்கு போகும். நான் அவங்க கிட்ட வேர்ஹவுஸ்க்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. கரெக்ட்டுங்களா? ஸோ அத வந்து ஓடல எப்படி வந்து கொண்டு வரலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ட்ராப் ஷிப்பிங் அப்படின்ற க இத வந்து எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி எனபிள் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இத எனபிள் பண்ணிக்கங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு சேல் ஆர்டர் போடுறேன். ஸோ நியூவா ஒரு சேல் ஆர்டர். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் அருண்குமார் அப்படின்ற ஒரு பெர்சனுக்கு விவோ V25 அப்படின்ற ஒரு மொபைல் வந்து பர்ச்சேஸ் பண்ற ஐ மீன் கேட்குறாங்க அப்படின்ற மாரி ஒரு சேல் ஆர்டர் வந்து நான் குடுக்குறேன். ஓகேங்களா? இது வந்து என்ன ரூட் மூலியமா போகுது அப்படின்னா, ட்ராப் ஷிப்பிங் கான்செப்ட்ல போகுது அப்படின்றத நான் இங்க மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எவ்வளோ குவான்டிட்டினா ஒரு 2 குவான்டிட்டி அப்படின்றத குடுத்துக்கிறேன். பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 25,000 அப்படின்ற மாரி குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ டாக்ஸ் இருக்கு அப்படின்னா, நம்ம டாக்ஸ் குடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் இமிடியேட். ஸோ இந்த மாரி நான் குடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா, இந்த சேல் ஆர்டர் கொட்டேஷன அவங்களுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா, டைரக்ட்டா நம்ம இங்க சென்ட்ன்னு குடுத்து, அவங்களோட மெயில் இருக்கும் இல்லையா? நம்மளோட அருண்குமார் அப்படின்றவங்க கான்டாக்ட்ல மெயில் ஐடி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம பாஸ் பண்ணலாம். ஸோ பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து இங்க ஹிஸ்ட்ரி வந்து ஸ்டோரேஜ் ஆயிட்டே இருக்கும். எவ்வளோ கொட்டேஷன் குடுத்துருக்கோம், என்ன பண்ணியிருக்கோன்ற ஒரு ஹிஸ்ட்ரி வந்து லோட் ஆகும். ஓகேங்களா? ஒன்ஸ் இது வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். சேல் ஆர்டர் வந்து ஓகே, பிரைஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகே ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இந்த சேல் ஆர்டர கன்ஃபார்ம் பண்றோம். ஓகேங்களா? ஸோ கன்ஃபார்ம் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ச்சேஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ பர்ச்சேஸ் எங்க கிரியேட் ஆகுது அப்படின்னா, நம்ம டைரக்ட்டா இதுக்குள்ள போயும் பார்க்க முடியும். ஓகேங்களா? அப்படி இல்லன்னா நம்ம பர்ச்சேஸ் மாடியூல்குள்ள போனோம் அப்படின்னா, இங்க வந்து உங்களுக்கு வந்து ஆர்எஃப்கே வந்து ஜெனரேட் ஆகி நிக்கும். ஓகேங்களா? நான் என்ன பண்ணேன்னா, அந்த சேல் ஆர்டருக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ அதிலிருந்து மணிக்கே நான் பர்ச்சேஸ்க்குள்ள போறேன். ஸோ பர்ச்சேஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா தெரியும், ஏபிசி எலக்ட்ரிக்கல்ஸ்ல விவோ V25 வந்து 2 குவான்டிட்டி 10,000க்கு வாங்குறோம் அப்படின்ற மாரி பர்ச்சேஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. டெலிவரி மோடு வந்து பார்த்தீங்கன்னா, டிராப் ஷிப்பிங். டிராப் ஷிப்பிங்கோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா, அருண்குமார் அப்படின்றது இங்கேயே நமக்கு வந்து தெளிவா தெரிஞ்சிரும். ஸோ இங்கேயே நம்ம ஆர்எஃப்கே ஜெனரேட் பண்ணி கம்பேரிசன் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ஏபிசி எலக்ட்ரிக்கல் தவிர மிச்சம் ஏதாவது மொபைல் ஷாப்ல வாங்குறோம், வேற கடைகள்ல வாங்குறோம் அப்படின்ற மாரி கான்செப்ட்ட நம்மளால பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் இந்த ஏபிசி கம்பெனில தான் வாங்க போறேன் அப்படின்னா, இத வந்து நான் ஒரு கன்ஃபர்ம் ஆர்டர் குடுத்துடுறேன். ஓகேங்களா? இந்த இதுல நம்ம கன்ஃபர்ம் ஆர்டர் குடுத்த உடனே இங்க மேல பார்த்தீங்கன்னா தெரியும், டிராப் ஷிப்பிங் அப்படின்ற ஒரு டெலிவரி வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இத நான் ஓப்பன் பண்ணா, இங்க உங்களுக்கு தெரியும் டிராப் ஷிப்பிங் நம்பர் 002 வந்து பார்த்தீங்கன்னா, ஏபிசி எலக்ட்ரிக்கல். ஸோ டைரக்ட் டூ வெண்டாருக்கு வந்து ஐ மீன் கஸ்டமர் டெஸ்டினேஷன் லொகேஷன் கஸ்டமர். ஸோ கஸ்டமருக்கு போற மாரி நமக்கு வந்து கால்குலேட் ஆகுது. இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா, இத நான் வேலிடேட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வேலிடேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, 2 குவான்டிட்டி வந்து கஸ்டமருக்கு மூவ் பண்ணியாச்சு அப்படின்றது வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்வென்டரில ஸ்டாக்ல எதுலயுமே வந்து தெரியாது. ஒன்லி ஃபார் டிராப் ஷிப்பிங். கரெக்ட்டுங்களா? ஸோ பர்ச்சேஸ் பண்றோம். அத வந்து டெலிவரி பண்றோம். டெலிவரி யார் பண்றான்னா, அந்த வெண்டர் ஏபிசி எலக்ட்ரிக்கலோ, இல்ல XYZ கம்பெனியோ அவங்க தான் வந்து டெலிவரி பண்ணுவாங்க. யாருக்குன்னா, நம்மளோட அருண்குமார் அப்படின்ற அந்த கஸ்டமருக்கு அனுப்புவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி தான் ஒரு வந்து காமர்ஸ் பிசினஸ்க்கு வந்து இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க கிரியேட் இன்வாய்ஸ் குடுக்குறது, தென் வந்து பர்ச்சேஸ் பண்ணப்போ அந்த ஏபிசி எலக்ட்ரிக்கல் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் ரைஸ் பண்றது, ஐ மீன் சாரி பர்ச்சேஸ் பில் கிரியேட் பண்றது எல்லாமே நம்ம ஓடோலயே பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.